Hey amigos, கிறிஸ்மஸ் சீசன்னால என் சேனலில் பேக் டு பேக் நிறைய கிறிஸ்மஸ் ரிலேட்டட் ஸ்டஃப் அண்ட் கிறிஸ்மஸ் டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த திங்ஸ்லாம் வச்சு எப்படி ஒரு அன்யூஷுவல் கிறிஸ்மஸ் ஸ்கிரிப் அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீயை நான் டெக்கார் பண்ண போகிறேன். என் வீட்டில் இந்த டைம் அந்த மாதிரி தான் ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்க போது. அது என்னன்றதை சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணுற டைம் வந்துடுச்சு. இப்படி கூட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணலாமா, இப்படி எல்லாமா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் எக்ஸ்பென்ஸே இல்லாமல் வீட்டில் எதுவுமே இல்லாமல் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்மஸ் சீசன் வந்துட்டாலே யூஸ்வலாக என் வீட்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் கிறிஸ்மஸ் ட்ரீ உண்டு. அதில் வந்து சில டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நாங்கள் டெக்கரேஷன் பண்ணுவோம். இந்த தடவை வந்து ஏன் ஒரு லைவ் ட்ரீயில் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தீம் யோசிச்சிருந்தேன். அதனால் ஆர்டிஃபிஷியலுக்கு பதிலாக லைவ் ட்ரீ யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு இந்த ஃபர்ன் ட்ரீயை வந்து நான் சூஸ் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ரீசெண்டாக அடித்த ஃபெங்கல் புயல் அண்டு கொஞ்ச நாளாக மழை காற்று அப்படி இருந்ததில் வந்து அவர் ரொம்ப பிச்சு பேர்ந்துக்கிட்டு பொழந்துட்டார். ட்ரீ ஷேப்பே மாறி அவர் வந்து டார்ஃப் ட்ரீ மாதிரி ஆயிட்டாரு. சரி, அதனால அந்த ஐடியாவை கைவிட்டுட்டு வேற என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி லைவ் பிளான்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவனை எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி ஒரு ட்ரீ மாதிரி கொண்டு வரலான்னு பார்த்தேன், பட் முடியலை. சரி, அதனால் கொஞ்சம் அப்படியே கண் பார்வை தள்ளும்போது பார்த்தானா என்னோட போன்சாய் பேனியன் இருந்தான். சரி, இவனை வந்து ஏன் கிறிஸ்மஸ் ட்ரீயாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது, யூஸ்வலாக இருக்க அந்த மாதிரி ட்ரீயே தான் போகணுமா என்ன, ஒரு அன்யூஷுவலாக வந்து வேற ஒரு பிளான்ட்டே வந்து ஏன் கிறிஸ்மஸ் ட்ரீயாக வந்து டெக்கார் பண்ணக்கூடாது அப்படின்னு மைண்டில் வந்து ஒரு பல்ப் வந்தது. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு இதையே வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அண்ட் இந்த பாட்டை பார்த்தோன்னே இன்னொரு தாட் வேற வந்தது. ஏன் வந்து கிரிப்பு தனியாக வைக்காம குடில் செட்டப்பே வந்து இந்த பாட்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணா என்ன அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக்கும் வந்தது. ஓகே, அப்போ இதே ஃபைனலைஸ் பண்ணிடலாம். தீம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயும் இல்லை, கிறிஸ்மஸ் குடில் செட்டப்பும் இல்லை, பட் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் நடக்க போகுது அப்படின்னு ஒரு தீமை நானே ஃபிக்ஸ் பண்ணி முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணி டெக்கரேஷன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள வந்து என் வீட்டில் ஒரு 4 கால் ஜீவன் இருக்குது. அது வந்து இதை பிச்சு கொதறி போட்டுட்டான். இங்கே தாங்க வச்சுருந்தேன், எடுத்து ஒன்று ஒன்றா மாட்டலான்னு வைக்கிறதுக்குள்ள அவன் பண்ண வேலையை பார்த்தீங்களா. அப்புறம் அவன்கிட்ட ஒரு 2 வார்னிங் கொடுத்துட்டு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நார்மலாக வந்து நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து எப்படி ஹேங்கிங்லாம் போடுவோமோ அதே மாதிரி தான் வந்து நானும் பண்ணேன். மெரி கிறிஸ்மஸ்ன்னு இந்த ஒரு டெம்ப்ளேட்டு மட்டும் நான் கடையில் பர்ச்சேஸ் பண்ணேன். மற்றது எல்லாம் நான் போட போகிறது எல்லாமே வந்து என் சேனலில் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்த டெக்கார் ஐட்டம்ஸை தான் வந்து நான் அதில் ஹேங் பண்ண போகிறேன். அண்ட் அதோட வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் மீன்வைல் வந்து என் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி கிறிஸ்மஸ் ட்ரீயை பற்றி நான் ஷார்ட்ஸில் வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருப்பேன். அதாவது ட்ரையாங்குலேட் ட்ரீயை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க யூஸ்வலாக கிறிஸ்மஸ்ன்னு வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நானே சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு போன்சாய் பேனியனை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. எல்லாமே அப்படியே ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ ஆகிட்டு இருக்காங்கன்னா இல்லை, அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே போகிறாங்க. ஸோ ஃபைனலி வந்து நான் யோசிச்சது ஒன்று, அவுட்கம் எனக்கு வேறு வந்ததுனால நானும் இப்படி சூஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. அண்ட் ஒய் நாட், எதுவுமே இல்லாதவங்க வீட்டில் அவங்க டெக்கரேஷன் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பென்சிவாக ட்ரீயோ டெக்கரேஷனோ வாங்க முடியல, பட் எனக்கும் வந்து பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அவங்களே வந்து டெக்கார் ஐட்டம்ஸை செஞ்சு அண்ட் வீட்டில் ஏதோ ஒரு சின்ன பிளான்ட்டு ஏதாவது எது இருந்தாலும் சரி, போன்சாய் பேனியன் தான் எடுக்கணுன்ட்டு அதுக்குன்ட்டு இல்லை, வீட்டில் வந்து என்ன ரோஸ் பிளான்ட்டோ இல்லை வேறு என்ன ட்வார்ஃப் பிளான்ட்டோ எது இருந்தாலும் அவங்க பண்ண டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அதில் போட்டானா அது ஒரு கிறிஸ்மஸ் ஃபீல் அவங்களுக்கு வந்த மாதிரியும் இருக்கும்ல, அப்படியே எடுத்துக்கலாம்ல. கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்குன்னு கேஸ் எல்ஸ்லலாம் வந்து செலவு பண்ணுற ஆட்கள் இங்கே இருக்காங்கன்னா எதுவுமே செலவு பண்ண முடியாத ஆட்களும் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் எனக்கு இன்னொரு தாட் வந்தது. நான் கிட்டா இருக்கும்போதும் சரி டீனாக இருக்கும்போதும் சரி, நவம்பர் மாதம் வந்துட்டாவே வந்து ஐ கீப் கவுண்டிங் த டேஸ், எப்போ டிசம்பர் பிறக்கும், அதுவும் அந்த டிசம்பர் டே 1 எப்போ வரும் அப்படின்னு ஐ கீப் கவுண்டிங் த டேஸ். டிசம்பர் 1 வந்துட்டா போதும், வீட்டில் என் பேரண்ட்ஸை தொல்லை பண்ணி ஸ்டாரை கட்டணும், குடில் செட்டப் ரெடி பண்ணணும் அப்படின்னு பரன்லேருந்து மொத்தமாக எல்லாம் எடுத்து தூசி தட்டி என் டேடி கட்டும்போது இது சரியில்லை அது சரியில்லை இப்படி கட்டுங்க அப்படி கட்டுங்கன்ட்டு டைரக்ஷன்ஸ் கொடுத்து அண்ட் மம்மியும் நானும் வந்து கிரிப் செட்டப் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வெந்தயம் எல்லாம் போட்டு தெளித்து வைப்போம். ஸோ தட் வந்து ஒரு 15 டேஸ் கழிச்சு அது லேஸாக முளைச்சிருக்கும். அதுக்கு மேலே வந்து கிரிப் செட்டப் வைக்கும்போது அப்படியே நேச்சுரலாக இருக்குன்றதுக்காக அந்த செட்டப்லாம் வேற பண்ணி வைப்போம்.
பட் அடல்ட் ஆன அப்புறமே இன்னும் 2 நாள் கழிச்சு கிறிஸ்மஸ் வந்தா கூட அவ்வளோதானே. கிறிஸ்மஸ் இஸ் ஆல்சோ ஜஸ்ட் அனதர் டேன்னு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்ற தாட்டும், கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணும்போது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருந்த ஹைப் வந்து இப்போ இல்லையோ அப்படின்ற ஃபீல் எனக்கு வருது. எனக்கு மட்டுமா இல்லை நீங்களும் அப்படிதான் ஃபீல் பண்றீங்கன்னா எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. அடல்ட்டிங்னாவே இப்படிதானோ தெரியல. நிறைய விஷயத்துல வந்து கிட்டாவே இருந்திருக்கலாமோ. பட் அப்பெல்லாம் எப்படா வளருவோன் இருந்தது, வளர்ந்தப்புறம் எப்படா குட்டியாவோன் இருக்குது. நடக்காத விஷயம் தான், என்ன பண்றது. பேசிக்கிட்டே வந்து இதை விட்டுட்டேன் பாருங்க. ஃபைனலாக வந்து தொட்டியோட கீழே வந்து அப்படி கிரிப் செட்டப்பாக மாற்றிடலாம் அப்படின்ட்டு என் மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி அன்யூஷுவலாக பண்ணலாமே, யாருமே பண்ணாத மாதிரி பண்ணலாமே அப்படின்னு. யாராச்சும் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியல, நான் தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், அப்படியே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணேன். இதுலேயே வந்து வைக்கோல் வைக்கலாமா அப்படின்னு தாட் வந்தது. வைக்கோல் வச்சுட்டு அண்டு இது மாதிரி பேபி ஜீசஸ்லாம் வைக்கலாமா அப்படின்னு தாட் வந்தது. பட் வைக்கோல் வச்சா திருப்பியும் எல்லார் வீட்லேயும் வந்து யூஸ்வலாக அந்த செட்டப் பண்ணுவாங்க, அப்படி இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக நேச்சுரலாக பிளான்ட்டோட பாட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நான் அப்படியே செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இந்த மஷ்ரூம் ஸ்டிக்லாம் வந்து நான் கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ட்ரிப்புக்கு ஸ்டாச்சூஸ் எடுக்கலான்ட்டு பரன்லேருந்து இருக்கிற ஸ்டாச்சூஸ்லாம் எடுத்து பார்த்தா நிறைய ஸ்டாச்சு வந்து உடஞ்சி போயிருந்தது. நம்ம வந்து அந்த 30 days யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அப்படியே பேக் பண்ணி சீல் பண்ணி தூக்கி லாஃப்டில் போட வேண்டியதுதான், தேவைப்படும் போது எடுத்துக்க வேண்டியதுதான். பட் அப்படியே வைக்கிறதுனாலே இல்லையோ ஒரு 4-5 இயர்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து பெயிண்ட் போயிடுது, இல்லைன்னா வந்து உடஞ்சிடுது. இந்த மாதிரி தான் ஆகுது, என்ன எக்ஸ்பென்சிவாக ஆகினாலும் சரி. ஸோ அதில் வந்து எனக்கு தப்பி பிழைச்சது வந்து 2 பேர் தான் பிழைச்சாங்க. பேபி ஜீசஸ் அண்ட் ஜோசப் கிடைச்சது, மேரி இல்லை. ஸோ அதை வாங்குறதுக்காக கடைக்கு போனான்னா வந்து சிங்கிள் பீஸ்லாம் கிடைக்காது, செட்டாக தான் கிடைக்கும்ட்டாங்க. பட் இந்த தீம்க்கெல்லாம் அதை வாங்கினாலும் செட் ஆகாது அப்படின்ட்டு கடைசியில் வந்து இந்த மேரி தான் கிடைச்சிருந்தாங்க, அதனால் அவங்கள வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். எனிஹவ் நேட்டிவிட்டி சீனில் இருக்க மேரியா இல்லைனாலும் மேரி இருக்காங்கல்ல, அதுதானே முக்கியம். ஃபைனலி ஓரளவுக்கு என் வீட்டு கிறிஸ்மஸ் டெக்கரேஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் பண்ண டெக்கரேஷனில் என்னோட பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அந்த கிரிப் செட்டப் தான். க்யூட்டாக இருந்தது பார்க்கவே, மினிமலிஸ்டிக்காக திங் வச்சாலும் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் பர்ச்சேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சூஸ் அண்ட் மஷ்ரூம் ஸ்டிக் மட்டும்தான். இந்த சாண்டா ஸ்பூனாக இருக்கட்டும், இல்லை இந்த மினி கிறிஸ்மஸ் ட்ரீயாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம சேனலில் வந்து வீடியோ நான் போட்டிருக்கேன், வீட்டிலே செஞ்சது தான். அண்ட் இந்த ட்ரீ ஹேங்கிங்கில் இருக்க எல்லாமே வந்து பர்சனலாக நான் செஞ்ச ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் தான். ஸோ அதோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஃபைனலி வந்து நான் ஒன்று யோசித்தேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இவனோட லீஃப் வந்து டெக்கார் ஐட்டம்ஸை விட பெருசாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து ஐ கேட்சியாக மாட்டலை. பட் எனிவேஸ் எப்படியோ டெக்கார் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இவனையும் கொஞ்சம் விட்டு வைக்காமல் அவன் மண்டை மேலேயும் 1-2 ஸ்டார் வச்சாச்சு. அவன் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணலாம், பட் நான் அவனை கண்டுக்காமல் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால அவனையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, என் வீட்டில் இருக்க எல்லா செடியுமே வந்து ஹேங்கிங் போட்டு டெக்கார் பண்ணிட்டேன். ஒரு டிராகன் பிளான்ட்டை கூட விட்டு வைக்கல, அது மண்டை மேலேயும் ஒரு ஸ்டார் போட்டு வச்சிட்டேன். அண்ட் இந்த ட்ரீயுமே வந்து ஹேண்ட்மேடு தான். சுற்றி இருக்க எல்லா பிளான்ட்லேயும் ஏதோ ஒன்று தொங்க போட்டுட்டேன். ஆலோவேரா பிளான்ட்டை கூட நான் விட்டு வைக்கல. எல்லாம் எப்படி சிக்கியிருக்கேன் பார்த்தியாப்பா அப்படின்னு கதற அளவுக்கு நான் டெக்கரேஷன் பண்ணிட்டேன். டே லைட்டில் இப்படி இருக்காங்க, சரி நைட் எஃபெக்டில் சீரியல்லாம் போட்டப்பறம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். என்னோட லைஃப்பில் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான், இந்த மாதிரி ஒரு தீமில் வந்து டெக்கார் பண்ணுறது. யூஸ்வலாக வந்து லைட் பிளான்ட்டில் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயோட ரெப்ளிகா பைன் ட்ரீ எல்லாம் வச்சு பண்ணியிருக்கேன். அண்ட் ஏற்கனவே என் சேனலில் வந்து ஒரு ட்ரீ போட்டிருப்பேன். 25 இயர்ஸாக என் வீட்டில் ட்ராவல் ஆச்சு அப்படின்னு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நான் போட்டிருப்பேன். அவனெல்லாம் வந்து நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்தது. அகைன் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கிரிப் செட்டப், லைட்ஸ்லாம் போட்டோன்னே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸ்பெஷலி அந்த மஷ்ரூம் ஸ்டிக்கை மட்டும் நான் வாங்காமல் இருந்தேன்னா கண்டிப்பாக இது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு அது அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்டாச்சூஸ் கூட வந்து நம்மளே ஹேண்ட்மேட் பண்ணி பண்ணானா ஃபுல் ஹேண்ட்மேட் ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி நைட் க்ளோவில் வந்து எப்படி இருக்காங்க பாருங்கள். லைஃப்பில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனும் வந்துட்டா டெக்கரேஷனுக்கே ஒரு அமௌண்ட் ஆஃப் ஷேரை ஒதுக்கி எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம். பட் ஒரே ஒரு தடவை வந்து அந்த எக்ஸ்பென்ஸை வந்து வேறு விதத்தில் வந்து ஹெல்பிங் ஃபார்மேட்டில் வந்து நம்ம டொனேட் பண்ணலாமே. ஸோ ஏதாவது ஒரு கிறிஸ்மஸ்க்கு வீட்டில் இருக்க மினிமலிஸ்ட் திங்கை வச்சு, நீங்கள் செஞ்ச ஹேண்ட்மேட் திங்ஸை வச்சு நீங்கள் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஜீசஸே சொல்லியிருக்காங்க, டு நாட் ஃபர்கெட் டு டூ குட் அண்ட் ஷேர் வித் அதர்ஸ்னு. ஸோ அதை ஒரு தடவை ஃபாலோ பண்ணலாமே. அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பண்ண இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷனோட டீட்டெயில்டு லுக் வீடியோ தனியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதில் நான் பிளான்னு நிறைய பேச மாட்டேன்.
ஸோ அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்சோ கிறிஸ்மஸ் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சா அப்படின்னு கேட்டானா, டெக்கார் ஐட்டம் சம்மந்தமானது போட்டு முடிச்சாச்சு. பட் சாப்பாட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கிறிஸ்மஸ்ன்னு வந்துட்டு அது தவிர்க்க முடியாத ஒன்றாச்சே, அது என்னன்னு தெரிஞ்சானா காமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருங்க. அதோட வீடியோ ஸ்டேட்யூன் ஆக போகுது என் சேனலில். ஸோ அதுக்கு மறக்காம என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். கீப் கெஸ்ஸிங். கிறிஸ்மஸ்க்கு முக்கியமாக சாப்பிட்றது அது. பாய்.